திங்கள் 14ஆம் தேதி அன்று WHO இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் பொது சுகாதார அவசர நிலை ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி உலகில் குரங்கம்மை நோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது என்பதை அறிவுறுத்தியிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் பரவத் தொடங்கிய அந்த குரங்கம்மை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் 171 நாடுகளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் குரங்கம்மை பாதிப்புகள் குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை பன்னாட்டு விமான நிலையம், மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 பன்னாட்டு விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணித்து அவர்களுக்கு நோய்க்கான பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிந்து தேவையான மருத்துவ சிகிச்சைகளை உடனடியாக வழங்குவதற்கு அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டு அதோடு மட்டுமல்லாது மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம் என்கின்ற காய்ச்சலை கண்டறியும் கருவி ஒன்றும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி விமானங்களில் பயணிப்பவர்கள் அந்த விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியவுடன் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் குரங்கம்மை குழம்புகளிலும் உப்பளங்கள் எதுவும் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் மருத்துவர்களும் தயார் நிலையில் அந்த ஐசோலேஷன் வார்டில் பொறுப்பேற்றிருக்கிறார். இது மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்து வருகிற கப்பல் போக்குவரத்து மூலம் வருகிற பயணிகளையும் கண்காணிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துறைமுகம், சென்னை துறைமுகத்திலும் இதுபோன்ற கண்காணிக்கும் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம், ஐசோலேஷன் வார்டு போன்றவற்றையும் பார்த்து அதை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வருகிற பயணிகளுக்கு விழிப்புணர்வு என்கின்ற வகையில் இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மாவட்ட சுகாதார அலுவலர்களின் சார்பில் விளம்பர பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. குரங்கம்மை பாதிப்புகள் எத்தகையது, அது எந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்கும் போன்ற பல்வேறு விஷயங்கள் அடங்கிய பதாகைகள் விமான நிலையத்தில் பரவலாக வைக்கப்பட்டது. பொதுவாகவே 1958களில் இது தொடங்கி லைவ் கனெக்ஷன் எனவே இதனால் நான் வண்டி கண்டுபிடிச்சிருக்கோம்ல வண்டியில் கண்டுபிடிச்சதுக்குள்ள பேச ஆரம்பிச்சாரு. அப்படியே மைக் கொண்டு பேசிட்டு இருக்காரு. பண்ண முடியல. ஆமாம், திருச்சி டிஆர்பி விஸ்வநாதன் அரசு கல்லூரி ஆகிய 4 மருத்துவமனைகளிலும் இதற்கென்று பிரத்யேகமான வார்டுகளும் திறந்து வைக்கப்பட்டது. 10 படுக்கைகளுடன் கூடிய வார்டுகள் இதற்காக திறந்து வைக்கப்பட்டது. அது கடந்த வாரம் நான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆய்வு நேற்றைக்கு திருச்சி மதுரை விமான நிலையத்தில் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செல்வநாயகம் அவர்கள் பன்னாட்டு விமான நிலையத்தில் பணிகள் குறித்து அந்த வகையில் கோவையிலும் சேலத்திலும் இன்றைக்கு
இந்தியாவில் எங்குமே இல்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒன்றிய அரசு ஏற்கனவே சொன்னதாக இந்தியாவில் கேரளாவில் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. சில சூழலில் அந்த பாடத்தை வந்து இந்த முதல்வர் மருந்தக திட்ட பணிகள் எந்த அளவுக்கு இருக்கும்? முதல்வர் மருந்தக திட்ட பணிகள் பொங்கல் அன்று 1000 மருந்தகங்கள் செயல்படும் என்று தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் விடுதலை நாள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிக விரைவில் அதற்கென்று ஒரு கூட்டம் நடத்தி எந்தெந்த நகரத்தில் எத்தனை மருந்தகங்கள் அமைந்தது, அதில் எத்தனை மருந்துகள் டிஎன்எம்எஸ்சி மூலம் ரெக்ரூட் செய்து அவர்களுக்கு விநியோகிப்பதற்கான பல்வேறு அந்த மருந்தகங்களை வெற்றிகரமாக நடத்திட வேண்டும். ஏற்கனவே ஒன்றிய அரசு இதுபோன்ற மருந்தகங்களை தமிழ்நாட்டில் ஒரு 800க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற முதலமைச்சர் அறிவித்திருக்கிற மிக விலை உயர்ந்த தொழிற்சாலைகள் அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு இந்த புற்றா நோய்களுடைய மருந்துகள் என்பது இலவசமாக தரப்படுகிறது. குறிப்பாக உலகிலேயே மக்களுக்கு மருத்துவம் உயிர் காப்போம் உயிர் காப்போம் டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் வீடுகளுக்கே தேவை சென்று மருந்துகள் தருகிற அந்த திட்டத்தின் மூலம் புற்றா நோய் பாதிப்புகளும் இறப்புகளும் குறைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளில் நடுத்தர மக்கள் இதுபோன்ற நோய் பாதிப்புகளை கொண்டாடும் மருந்து மாத்திரைகள் என்பது நான் சொன்ன இந்த நீரிழிவு நோயாக இருந்தாலும் உயர் ரத்த அழுத்த நோயாக இருந்தாலும் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு மருந்து மாத்திரைகளுக்காக மாதந்தோறும் 2000-3000 செலவிட வேண்டியிருக்கிறது. அதை குறைந்த அளவில் தர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். அவர் அறிவித்ததைப் போலவே வருகிற பொங்கல் திருநாள் என்று 1000 மருந்துகள் தொடங்கி வைக்கிறார். எல்லா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு குறைபாடுகள் வந்து எந்த மருத்துவமனைகளும் இல்லை. தெரியும், ஓரிரு இடங்களில் குழந்தைகளை எடுத்துச் சென்று காவல்துறை ஓரிரு மணிக்கு அதே நேரத்தில் எல்லா கல்லூரி சம்பந்தமாக அறிவுறுத்தப்பட்டு மருத்துவக் கல்லூரிகள் மாவட்ட அரசு பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை கல்லூரிகளை ஆய்வு செய்து பாதுகாப்பு சார், கோவை அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு குறைபாடு மருத்துவர் போராட்டம் பண்ணாங்க. அதே சமயம் காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா மருத்துவமனை நிர்வாகம் உரிய ஒத்துழைப்பு கொடுக்காதனால தான் இந்த பிரச்சனையை ஆய்வு பண்ணியிருக்கோம். கலந்தாய்வு கூட்டம் அனைத்து ஒரு மெடிக்கல் காலேஜ் மற்றும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கேஎஸ்ஆர் மெடிக்கல் காலேஜ் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கோம். காவல்துறையில் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். முக்கியமாக சொன்னது வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டும் அவங்க கூட ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து அடையாளம் காட்டு பண்ணி அவங்க மட்டும் அளவு பண்ணி அந்த நடைமுறை காரணம் திரும்பி ஒரு வாரம் கழிச்சு அவங்க சொன்ன ஃபீட்பேக் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தமாக அதில் வைக்க வேண்டிய எல்லா மருத்துவ உபகரணங்களும்